நடிகர் ரவிமோகன் வீட்டை ஜப்தி செய்யும் வங்கி அதிகாரிகள். என்ன நடந்தது? விவரம் என்ன? பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் முக்கிய நடிகர்களில் ஒருவராக இருப்பவர் ரவிமோகன். இவர் தனது மனைவி ஆர்த்தியை சமீபத்தில் பிரிந்த நிலையில் தோழியும் பாடகியுமான கெனிஷாவுடன் நெருக்கம் காட்டி வருகிறார். இந்நிலையில்தான் ரவிமோகனின் சொகுசு பங்களாவை ஜப்தி செய்யும் நடவடிக்கையில் தனியார் வங்கி அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். அதாவது ரவிமோகன் தனது மனைவி ஆர்த்தி மற்றும் மகன்களுடன் சென்னை ஈசிஆரில் உள்ள சொகுசு பங்களாவில் வசித்து வந்தார். இந்த பங்களாவை ரவிமோகன் தனியார் வங்கியில் கடன் பெற்று வாங்கியுள்ளார். இதற்கிடையில்தான் ஆர்த்தி ரவிமோகன் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்தனர். இதனால் அந்த சொகுசு பங்களாவுக்கு செலுத்த வேண்டிய மாதாந்திர இஎம்ஐயை தனியார் வங்கிக்கு ரவிமோகன் செலுத்தவில்லை என்று கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி அந்த பங்களாவை விட்டு ரவிமோகன் வெளியேறி வாடகைக்கு வீடு பார்த்து தங்கியுள்ளார். இதனால் கடன் கொடுத்த வங்கி சார்பில் இஎம்ஐ செலுத்தும்படி ரவிமோகனுக்கு அறிவுரை வழங்கியது. ஆனால் அவர் அதை கண்டுகொள்ளவில்லை. முன்னதாக 2020 2 கோடியும் 2021 5 கோடியும் 2022 1 கோடி ரூபாயும் லோன் எடுத்துள்ளார். இந்நிலையில்தான் ஈசிஆரில் உள்ள ரவிமோகனின் சொகுசு பங்களாவில் இன்று வங்கி அதிகாரிகள் ஜப்தி நோட்டீஸ் ஒட்டியுள்ளனர். மொத்தம் 7 கோடியே 60 லட்சம் ரூபாய் வரை கடன் தொகையை செலுத்த வேண்டும் என்று அந்த நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரவிமோகன் தற்போது அந்த வீட்டிற்கு செல்வதே இல்லை என்று கூறப்படுவதால் ரவிமோகனின் அலுவலகத்தில் இந்த நோட்டீஸை ஒட்டியுள்ளனர். மேலும் கடனை கட்ட தவறினால் சட்ட ரீதியாக கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல விரைவு தபால் மூலமும் நோட்டீஸை ரவிமோகன் மற்றும் ஆர்த்தி என இருவருக்குமே அனுப்பியுள்ளனர். இதன் மூலம் ரவிமோகனுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அவர் உடனடியாக வங்கிக்கான மாதாந்திர இஎம்ஐயை செலுத்த வேண்டும், இல்லையென்றால் அந்த பங்களா தனியார் வங்கி வசம் சென்றுவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது.